வெல்கம் டு அவர் சேனல் ஜேகே கிரியேஷன். நம்ம சேனலில் ஃப்ரீயாக பேசிக் மெஹந்தி கிளாஸ் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு யாருக்காவது மெஹந்தி ஆர்டிஸ்ட் ஆகணும் அப்படின்ற இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணின்னு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா ஆல்ரெடி 2 வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதை போய் பார்த்துட்டு வந்து கிளாஸ் 3 கண்டினியூ பண்ணுங்கள். நம்ம ஆல்ரெடி லாஸ்ட் கிளாஸில் கோன் ஹேண்ட்லிங், அப்புறம் லைன்ஸ் எப்படி ட்ரா பண்ணுறது, டைப்ஸ் ஆஃப் லைன்ஸ் என்ன அப்படின்றதெல்லாம் ஆல்ரெடி லேர்ன் பண்ணியிருக்கோம். நீங்கள் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த கிளாஸ் 3ல் பேசிக் எலிமெண்ட்டான டாட் அப்படின்றது தான் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறோம். டாட்ஸ் எப்படி யூஸ் பண்ணலாம், எப்படி டாட் வைக்கணும் அப்படின்றது தான் நான் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். முதல்ல ஒரு கோனை ஹோல்ட் பண்ணிவிட்டு டிஷ்யூ வச்சுக்கோங்க. எப்போவுமே டிப் க்ளீன் பண்ணினே இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு டாட் நீட்டாக வரும். லைட்டாக ப்ரெஸ் பண்ணுங்கள். சின்ன டாட் வேணும்னா ஜஸ்ட் லைட் ப்ரெஷர், சின்னதாக ஒரு ப்ரெஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு லைட் அந்த குட்டி குட்டி டாட் அழகாக வரும். நம்ம பிக்சர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு இந்த டாட்ஸ் எல்லாம் நிறைய தேவைப்படமா இருக்கும். ஸோ கொஞ்சம் பெரிய டாட் வேணும்னா கொஞ்சம் பெரிய ப்ரெஷர், கொஞ்சம் லாங் ப்ரெஸ் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் லாங்காக டாட் வரும். கொஞ்சம் அதாவது ரவுண்டு கொஞ்சம் பெருசாக வரும். இன்னும் கொஞ்சம் பெருசாக டாட் வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ப்ரெஷர் கொஞ்சம் அழுத்தி கொடுக்கணும். அப்போ நம்மளுக்கு வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் டாட்ஸ் வரும். நம்மளுக்கு ஸ்மால் வேணும்னா ஸ்மால், மீடியம், லார்ஜ் எப்படி டாட்ஸ் வேணுமோ அந்த மாதிரி நம்ம டாட்ஸ் கொடுத்துட்டு நம்ம இந்த டாட்ஸை ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஒரு செக்கட் பாக்ஸ் ஃபுல்லாக போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நான் அந்த மெத்தட் எப்படின்றத காட்டுறேன் நெக்ஸ்ட் வீடியோவில். நெக்ஸ்ட்டு நம்ம லைன்ஸ் ஆல்ரெடி லேர்ன் பண்ணியிருக்கோம். இப்போ டாட்ஸ் லேர்ன் பண்ணியிருக்கோம். லைன்ஸ் வித் டாட்ஸ் எப்படி போடலாம் அப்படின்றத இப்போ பார்க்கலாம். ஜஸ்ட் ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. டிப் க்ளீன் பண்ணிக்கோங்க. அப்பப்போ டிப் க்ளீன் பண்ணால் தான் அந்த பிளாக்ஸ் இருக்காது, நம்மளுக்கு ஒர்க் பர்ஃபெக்டாக வரும். ஜஸ்ட் ஒரு தின்னாக ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. நீட்டாக ஸ்லோவாக ட்ரை பண்ணுங்கள். எது ட்ரை பண்ணாலும் ஸ்லோவாக ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஃபினிஷிங் நீட்டாக வரும். ஜஸ்ட் ஒரு சின்ன கேப்பில் ஸ்மால் டாட்டு, அந்த கேப் வந்துட்டு ஈவனாக இருக்கணும் உங்களுக்கு. ஒரு இடத்துல பெரிய கேப்போ ஒரு இடத்துல ஸ்மால் கேப் விடக்கூடாது. அப்போ பார்க்க ஒர்க் நீட்டாக இருக்காது. இந்த மாதிரி சின்ன சின்ன கேப்பில் சின்ன சின்ன டாட்ஸு, இது ஒரு மாதிரியான பேட்டர்ன். நெக்ஸ்ட்டு சேம் அதே மாதிரி ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. ஒரு பிக் டாட், ஒரு ஸ்மால் டாட், ஒரு பிக் டாட், ஒரு ஸ்மால் டாட், இது ஒரு மாதிரியான டிசைன். நம்ம க்ரியேட்டிவிட்டி தான் எல்லாமே. நம்ம எப்படி யோசிக்கிறோமோ எல்லாமே பிக் டாட்டாக கூட வைக்கலாம், இல்லை எல்லாமே மீடியம் சைஸ் டாட்டு அந்த மாதிரி கூட வைக்கலாம். ஜஸ்ட் இது ஒரு டிசைன் மாதிரி நம்ம ஹேண்ட்ஸ்லலாம் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும். நம்ம இதெல்லாம் லேர்ன் பண்ணிட்டோம்னா எங்கெங்கே யூஸ் பண்ணலாம் அப்படின்றத போக போக கிளாஸில் தெரிஞ்சுப்பீங்க. இது ஒரு மாதிரியான பேட்டர்னு. ஜஸ்ட் இன்னொரு மாதிரி போடணுன்னா ஜஸ்ட் ஒரு சிம்பிளாக ஒரு லைன் போட்டுட்டு கொஞ்சம் லாங் கேப்ஸில் கூட டாட்ஸ் போடலாம். அந்த மாதிரி கூட நம்ம ட்ரை பண்ணலாம். ஜஸ்ட் தின்னாக ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. அந்த கேப் வந்துட்டு ஈவனாக இருக்கணும். நீங்கள் ஃபஸ்ட்டுக்கோ செகண்டுக்கோ எவ்வளோ கேப் விடுறீங்களோ அதே மாதிரி கேப் தான் எண்டு முடிகிற வரைக்கும் உங்களுக்கு ஃபாலோ ஆகணும். இப்போ பாருங்கள், ஒரு மீடியம் சைஸ் டாட்டு கொஞ்சம் அதிகமான கேப்பில் நம்ம வைக்கிறோம். அதே மாதிரி அதே கேப் தான் எல்லா டாட்ஸ்க்கும் இடையில் இருக்கணும். அதை மட்டும் நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. கவனமாக பண்ணுங்கள். ஸ்லோவாக ட்ரை பண்ணுங்கள். எது பண்ணாலும் ஸ்லோவாக பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒர்க் பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ வந்துட்டு லைன்ஸ் வித் டாட்ஸை நம்ம லேர்ன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் மெயின் இம்பார்ட்டண்ட்டான பேசிக் எலிமெண்ட் அப்படின்னா ஹம்ஸ் வந்துட்டு கண்டிப்பாக நீட்டாக லேர்ன் பண்ணணும். நிறைய ப்ராக்டிஸ் எடுக்கணும். பிகாஸ் ஹம்ஸ் நிறைய இடத்துல நமக்கு யூஸ் ஆகும். ஹம்ஸ் இல்லாத ஒரு மெஹந்தி டிசைனே இருக்காது. எந்த ஒரு சிம்பிள் டிசைன் ஆகட்டும், ப்ரைடல் டிசைன் ஆகட்டும், எல்லாத்துலேயுமே நம்ம ஹம்ஸ் கண்டிப்பாக யூஸ் பண்ணுவோம். ஜஸ்ட் ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. குட்டி குட்டியாக ஸ்லோவாக ட்ரை பண்ணுங்கள். டிப் அடிக்கடி தொடச்சிக்கோங்க. இல்லைனா இப்படி தான் ஸ்ப்ரெட் ஆகிடும், நம்மளுக்கு அப்போ ஒர்க் நீட்டாக இருக்காது. ஸ்லோவாக நான் எவ்வளோ ஸ்லோவாக போடுறேன் பாருங்கள், அந்த மாதிரி ஸ்லோவாக போடணும். அந்த சைஸ் வந்துட்டு உங்களுக்கு ஈவனாக இருக்கணும். ஒன்று பெருசு ஒன்று சின்னது அந்த மாதிரி இருந்தால் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்காது. ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா ஸ்லோவாக ட்ரை பண்ணணும். ஒரே சைஸாக வர வரைக்கும் நம்ம ப்ராக்டிஸ் எடுக்கணும். நிறைய ப்ராக்டிஸ் பண்ண தான் உங்களுக்கு அந்த போக போக உங்களுக்கு அந்த ஃபாஸ்ட்டாக பண்ணும்போதே அந்த பர்ஃபெக்ஷன் உங்களுக்கு வந்துடும் உங்கள் ஒர்க்கில். ஜஸ்ட் ஒரு லைன் போட்டுக்கோங்க. கொஞ்சம் பெருசாக லென்த்து வந்துட்டு கொஞ்சம் ஹைட் பெருசாக, மெல்லிஸ் வந்துட்டு மெல்லிஸாகவே இந்த மாதிரி ஒரு ஹம்ஸ் ட்ரை பண்ணலாம். ஹம்ஸ்லேயே நம்ம பிக் ஹம்ஸு, ஸ்மால் ஹம்ஸு, மீடியம்மு, ஹைட் கொஞ்சம் பெருசாக, இந்த மாதிரி நிறைய ஹம்ஸ் நம்ம ஒரு டிசைன் ஏற்ற மாதிரி ஒரு இடத்துல போடுவோம். இது வந்துட்டு கொஞ்சம் லென்த்து மட்டும் அதிகமாக, ஆனால் மெலிசா ஹம்ஸு. ஜஸ்ட் இன்னொரு ஹம் ட்ரை பண்ணோன்னா ஜஸ்ட் ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. பிக் ஹம்ஸு கொஞ்சம் பெரிய பெரிய ஹம்ஸாக போடுங்க.
பெரிய பெரிய ஹம்ஸாக போட்டு ஸ்லோவாக ட்ரை பண்ணுங்கள். டிப் க்ளீன் பண்ணுங்கள். இடையில டிப் க்ளீன் பண்ணிகிட்டே நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள். அப்போ தான் உங்கள் ஒர்க் பர்ஃபெக்டாக இருக்கும். பிளாக்ஸ் அங்கங்கே விழாது. நீட்டாக ஸ்லோவாக ட்ரை பண்ணுங்கள். பொறுமையாக ஒன்றா ஒரே சைஸாக வர மாதிரி ஸ்லோவாக ட்ரை பண்ணுங்கள். நடுவில் டிப் க்ளீன் பண்ணுங்கள். நான் எதுக்கு இதை அடிக்கடி சொல்கிறேன் அப்படின்னா, அந்த டிப்பில் இருக்கிற பிளாக் விழுந்துச்சுன்னா நம்ம டிசைனே ஃபுல்லாகவே கொலாப்ஸ் ஆகிடும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு கோன் பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணணும். டிப் அடிக்கடி க்ளீன் பண்ணணும். இப்போ இது வந்துட்டு எல்லாமே அப்வேர்டாக இருக்குது. இதை வந்துட்டு நம்ம அப்வேர்ட் ஹம்ஸுன்னு சொல்லுவோம். எல்லாமே ஹம்ஸு மேல் பக்கமாக இருக்குது. இப்போ இதுலேயே நம்ம டவுன்வர்ட்ஸ் ஜஸ்ட் லைன் ட்ரா பண்ணி கீழே ஹம்ஸ் போட்டோம்னா அதை நம்ம டவுன்வர்ட் ஹம்ஸ்ன்னு சொல்லுவோம். ஒரு தின்னா ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம மேலே என்ன ட்ரை பண்ணமோ அதை அப்படியே கீழே போட போகிறோம். அவ்வளோதான். ஜஸ்ட் யூ டைப்பில் குட்டி குட்டியாக அழகாக ஸ்லோவாக ட்ரை பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு ஒர்க் நீட்டாக வரும். டிப் இடையில டிப் க்ளீன் பண்ணிக்கோங்க. ஸ்லோவாக ட்ரை பண்ணுங்கள். எந்த ஒரு ஒர்க்குமே எடுத்த உடனே க்ளீனாக வராது. எல்லாருக்குமே கொஞ்சம் கஷ்டமாக தெரியும். பட் போக போக பழகிடும். எல்லாமே நீட்டாக போடுங்க. எல்லாமே நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்போ இந்த சின்ன ஹம்ஸ் ட்ரை பண்ணியாச்சு. ஸோ பிக் சைஸ் ஹம்ஸ் சேம் அதே மாதிரி லைன் போட்டு கொஞ்சம் பெருசாக அதுவும் ட்ரை பண்ணலாம். ரொம்ப குட்டி குட்டியாக இந்த மாதிரி கூட நம்ம ட்ரை பண்ணலாம். ரொம்ப குட்டி ஹம்ஸ் இது ஒரு மாதிரி டிசைனாக அழகாக இருக்கும். நம்ம ப்ரைடல் டிசைனெல்லாம் பார்க்கும்போது ஃப்யூச்சர் கிளாஸஸில் உங்களுக்கு தெரியும், இங்கே குட்டி ஹம்ஸ் போட்டால் நல்லாயிருக்கும், இங்கே பெரிய ஹம்ஸ் போட்டால் நல்லாயிருக்கும். அந்த மாதிரி நம்மளுக்கே போக போக பழகிடும். நீங்கள் தானே இதெல்லாம் போட்டுது அப்படின்ற அளவுக்கு உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும். அந்தளவுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ஒர்க் நீட்டாக கற்றுக்கலாம். இப்போ இதுலேயே நம்ம பெரிய ஹம்ஸ் ட்ரை பண்ணலாம். ஜஸ்ட் ஒரு சிங்கிள் லைன் ட்ரா பண்ணிவிடுங்க. கொஞ்சம் பெருசாக ஹம்ஸ் ட்ரை பண்ணுங்கள். இப்போ நம்ம இதை தான் நம்ம அப்வர்ட் ஹம்ஸுன்னு சொன்னோம் மேலே இருக்கிறத. இப்போ இது வந்து டவுன்வர்ட் ஹம்ஸு. இந்த லைனுக்கு கீழே லைனோட டவுனில் போடுறதுனால இதை டவுன்வர்ட் ஹம்ஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ இந்த நீட்டாக ஸ்லோவாக ட்ரை பண்ணுங்கள். அந்த சைஸ் வந்துட்டு ஈவனாக இருக்கணும். ஒரு ஹம்ப் மேலே ஒரு ஹம்பு கீழே அந்த மாதிரி இருந்தால் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்காது. நம்ம இதிலே இப்போ நிறைய டிசைன்ஸ் இருக்குது. ஹம்ஸ் கீழே ஸ்பைரல்ஸ் கொடுக்கலாம், ஹம்ஸ் கீழே டாட்ஸ் கொடுக்கலாம், ஹம்ஸ் கீழே கர்வ் குத்துட்டு பெயின்ஸ் கொடுக்கலாம். அந்த மாதிரி நம்ம நிறைய டிசைன்ஸ் பார்க்கலாம். பார்டர்ஸில் உங்களுக்கு எல்லாமே கவர் ஆகிடும். பார்டர்ஸ் கிளாஸ் வரும்போது உங்களுக்கு நீட்டாக அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ வந்துட்டு இந்த கிளாஸில் நம்ம டாட்ஸு, லைன்ஸ் வித் டாட்ஸு அண்ட் அப்வர்ட் ஹம்ஸ் அண்ட் டவுன்வர்ட் ஹம்ஸ் இதெல்லாம் நம்ம கற்றுட்ருக்கோம். இதை வந்துட்டு டவுன்வர்ட்ஸ் ஹம்ஸ்ன்னு சொல்லுவோம். இந்த கிளாஸில் இந்த லேர்ன் பண்ணதெல்லாம் நீட்டாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸ்லோவாக ட்ரை பண்ணுங்கள். எந்த டவுட்ஸாக இருந்தாலும் கமெண்ட்ஸில் கேளுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிட்டு எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணிக்கோங்க. கண்டினியூஸாக நாங்கள் போடுற வீடியோஸை ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்களும் ஒரு மெஹந்தி ஆர்டிஸ்டாக என்னுடைய ஆல் தி பெஸ்ட்.